அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, மாசி மகா சிவராத்திரி 2026. இந்த மகா சிவராத்திரி பற்றிய அற்புதத்தையும், இந்த சிவராத்திரியில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்குள் சிவ தரிசனத்தை காண்பது எப்படி, பூஜை செய்ய முடிஞ்சவங்க, பூஜை செய்ய முடியாதவங்க, இரவு கண் விழித்து இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம், எல்லாத்தையுமே இந்த ஆடியோவில் உங்களுக்கு நான் தகவல் தரப்போகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் உதித்த ஒவ்வொரு உயிரும் தவற விடக்கூடாத ராத்திரி மாசி மகா சிவராத்திரி. இந்த ஒரு நாளில் நீங்கள் சிவபூஜை செய்து சிவனுடைய அருளை பெற்றுவிட்டால் வருடம் முழுவதும் தினம் தினம் நீங்கள் சிவபூஜை செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புண்ணியத்தை உங்களுக்கு கிடைக்க வைப்பதற்காகத்தான் நமது அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு மகா சிவராத்திரியின் போதும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவது வழக்கம். அந்த குழு எதுக்காக தொடங்குறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் மகா சிவராத்திரியுடைய அற்புதத்தை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி இரவைத்தான் மகா சிவராத்திரி இரவுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரி மாத சிவராத்திரி. வருடத்தில் ஒரு முறை மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியுடைய மகிமை என்ன? ஒரு சமயம் பிரளயத்தின் போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் சிவனிடத்தில் ஒடுங்கியது. அப்பொழுது பார்வதி தேவி அண்டங்கள் மீண்டும் தோன்றுவதற்கும் உயிர்கள் மீண்டும் தோன்றுவதற்கும் விடுபடுவதற்கும் ஈசனை ஒரு குறிப்பிட்ட தினத்தில் விரதமிருந்து பிரார்த்தனை செய்கின்றார். அந்த குறிப்பிட்ட தினம்தான் இந்த மகா சிவராத்திரி. அதைப்போல் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையும் பொழுது ஆழகால விஷம் தோன்றியது. இந்த விஷத்தால் உலக உயிர்களுக்கும் தேவர்களுக்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று என் அப்பன் ஈசன் அந்த விஷத்தை தானுண்டு நீலகண்டனாக இந்த உலகத்திற்கு காட்சி தந்த இரவு மகா சிவராத்திரி இரவு. மேலும் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமண வைபவம் நடந்த அந்த அற்புதமான நாள் மகா சிவராத்திரி நன்னாள். பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டியின் போது திருவண்ணாமலையில் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் ஜோதி ரூபமாக லிங்கோத்பவ மூர்த்தியாக ஈசன் இந்த உலகத்திற்கு காட்சி தந்த நாள் இந்த மகா சிவராத்திரி நன்னாள். அதனால தான் சிவபக்தர்கள் மற்றும் உலக உயிர்கள் அனைத்தும் இந்த மகா சிவராத்திரி நாளை கொண்டாடுவாங்க. இந்த ஒரு நாளை அன்பு கூர்ந்து தவற விட்டுறாதீங்க. நாங்கள் எதுக்காக இந்த நாளில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குறோம் தெரியுங்களா? மகா சிவராத்திரியை பொறுத்தளவுக்கு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் விடிய அந்த கோவில்லையே அமர்ந்திருப்பாங்க. அந்த கோயிலில் நடக்கக்கூடிய பஜனைகள் ஆராதனைகள் அதுலேயும் கலந்துப்பாங்க, அபிஷேகங்கள் கலந்துப்பாங்க, அல்லது அவங்களுடைய குலதெய்வ கோவிலில் போயிட்டு அங்கே சிறப்பு பூஜைகள் செய்வாங்க. பெரும்பாலானோர் வீட்டிலேயே இருப்பாங்க. வீட்டில் இருந்தபடியே அனைவரும் சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த வாட்ஸ்அப் குழுவை நான் நடத்திட்டு இருக்கேன். வெற்றிகரமாக 5வது ஆண்டு இந்த குழு தொடங்குறேன். இந்த ஆண்டு குழு ரொம்ப விசேஷமா பண்ண போறேன். இந்த ஆண்டு குழுவோட விசேஷம் என்னன்னா, 4 ஜாமமும் கண் விழித்து இருக்க முடிஞ்சவங்க 4 ஜாமமும் கண் விழித்து சிவ பூஜை செய்யலாம். ஒருவேளை இரவு கண் விழித்து இருக்க முடியாதவங்க பகல்ல நாங்கள் சொல்லித்தர சிவ பூஜை செஞ்சா கூட போதுமானது. மொத்தம் 28 மணி நேரம் இந்த குழு செயல்படும். இந்த வருடம் மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி வருகின்றது. பிப்ரவரி 15ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் மறுநாள் காலை 7 மணி வரை ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் சிவ பூஜை சொல்லித்தரப்போறேன். 28 சிவ பூஜைகள், 28 சிவ மந்திரங்கள் போதிக்கப்படும். பூஜைனா ரொம்ப பெருசா பண்ணணுமா, பிரம்மாண்டமா பண்ணணுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்லாம் நினைத்து கொள்ள வேண்டாம். மிக மிக எளிமையான பூஜை. உங்கள் வீட்டில் சிவன் படம் அல்லது சிவன் சிலை அல்லது லிங்க ரூபம் அல்லது பானலிங்கம் எது இருந்தாலும் அதை வச்சு பண்ணலாம். ஒருவேளை இதில் எதுவுமே இல்லையா, கவலையே படாதீங்க. ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு இந்த பூஜை செஞ்சால் போதும். ஒவ்வொரு பூஜையும் 5 நிமிஷம் செஞ்சால் போதும். குறைந்தபட்சம் 5 நிமிஷம், அதிகபட்சம் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை இந்த வருஷம் நாங்கள் செய்ய போகிறோம். 28 மணி நேரம் தொடர்ந்து யாகசாலையில் அமர்ந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பை நடத்த போகிறேன்.
ஒருவேளை உங்களால் அந்த அன்னைக்கு பூஜை செய்ய முடியல, உடல்நிலை கோளாறு அல்லது வேறு ஏதேனும் கோளாறு, என்ன செய்யலாம் சிவனருளை பெறுவதற்கு அப்படின்ற குழப்பத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த குழுவில் வழிகாட்டப்படும். இந்த குழுவில் சேருவதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள், திருமணமானவங்க, திருமணமாகாதவங்க என அத்துணை பேரும் இந்த குழுவில் இணைந்து சிவனருளை பெறலாம். 28 மணி நேரங்கள் 28 விதமான சிவ பூஜைகள் சொல்லித்தரப்போறேன். அது போக அன்று 2 முறை, அன்று மதியம் 12 மணிக்கு ஒரு முறையும் நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு முறையும் மானசீக முறையில் நாங்கள் உங்களுக்கு சிவ தீட்சை தரப்போகின்றோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அதை பெற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி பெறணும், அதனுடைய முறைகள் என்ன, எல்லாமே உங்களுக்கு இந்த குழுவின் மூலமாக சொல்லித்தரப்போறேன். இரவு கண் விழித்து இருக்க முடியாதவங்களும் சிவனருளை பெறலாம். இரவு கண் விழித்து இருக்க முடிந்தவங்களும் சிவனருளை பெறலாம். பூஜையே செய்ய முடியாதவங்களும் சிவனருளை பெறலாம். மொத்தத்தில் மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏதாவது ஒரு பூஜையாவது கண்டிப்பாக நீங்கள் செய்தே ஆக வேண்டும், சிவனருளை பெற்றே ஆக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த ஆண்டு குழுவை 28 மணி நேரம் நடத்த போகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் 13 மணி நேரம் நடத்துவோம். இந்த சிவராத்திரி 28 மணி நேரம் இந்த குழு செயல்படும். இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் சிவ தியானம் கற்றுத்தரப்படும். மேலும் அன்று நள்ளிரவு 12 மணிக்கு நாங்கள் எங்கள் அறக்கட்டளையில் நடத்தும் சிவ ருத்ர ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் அதர்வன வேத முறைப்படி சேர்க்கப்படும். அந்த பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். 28 விதமான சிவ பூஜைகளை மகா சிவராத்திரி நாளில் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மகா புண்ணியம். பிறவி பயனை அடைந்து விடுவீர்கள். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான செய்தியை உங்களுக்கு தருவதற்காகத்தான் இந்த ஆடியோவை பதிவு செய்துள்ளேன். அன்பு வேண்டுகோள், இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த மகா சிவராத்திரி நாள்ங்கிறது உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள். நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய குறைகள் இருந்தாலும் சரி, தீராத வியாதிகள் இருந்தாலும் சரி, வம்பு வழக்குகள் இருந்தாலும் சரி, எதிரி தொல்லை, துரோகி தொல்லை, காரியத்தடை, இப்படி எத்துணை துன்பங்கள் இருந்தாலும் அத்துணையும் நீங்கி, கடன் தொல்லை உள்பட அத்துணையும் நீங்கி நீங்கள் ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழும் அருளை ஈசன் அள்ளி அள்ளி வணங்கும் புனிதமான நாள் இந்த மாசி மகா சிவராத்திரி நாள். எனவே என் அருமையான சிவசொந்தங்களே, தவறு விட்டு விடாதீர்கள். வாருங்கள், மகா சிவராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவத்துடன் கலக்கலாம், சிவதரிசனம் காணலாம், உங்களது பிறவி பயனை அடையலாம். சிவத்தை உணர்ந்தால் ஜகத்தை ஆளலாம். இந்த குழுவை பற்றியும் இந்த குழுவில் நாங்கள் செய்யக்கூடிய 28 சிவ பூஜைகள் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது இறை வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது உங்கள் பேர் ஊர் டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த சிவராத்திரி குழுவோடைய முழு விளக்கத்தை உங்களுக்கு ஒரு ஆடியோ பதிவாக கொடுக்குறேன். 28 சிவ பூஜைகளுடைய பெயர்களும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்குறேன். பாருங்க, பார்த்துட்டு உங்களால் சேர முடியும்னா இந்த சிவராத்திரி குழுவில் சேர்ந்து சிவதரிசனத்தை காண வாருங்கள். இந்த குழுவுக்கு குரு காணிக்கை இருக்கு. இந்த குரு காணிக்கை எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கும் எங்கள் அன்னசேவா குழுவுக்கு நாங்கள் வாங்கும் உபகரணங்களுக்கும் பயன்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தாய்ப்பாக இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் கண்டகி நதியிலிருந்து எடுக்கப்பட்டு 3 சிவ ஆலயங்களில் வைத்து உயிரூட்டப்பட்ட 3 புனித கடல் தீர்த்தங்களில் அபிஷேகம் செய்யப்பட்ட கண்டகி சிவ சாலிகிராம் பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும். இந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டில் பீரோல அல்லது பணப்பெட்டியில் போட்டு வச்சிங்கன்னா வருடம் முழுவதும் சுபிட்சமும் சிவனருளும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வாருங்கள், மகா சிவராத்திரி சிவ தரிசனம் காணலாம். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.